எல்லாருக்கும் நமஸ்காரம். கிரேட் எனர்ஜி. நான் நிறைய தடவை கேரளாவுக்கு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் சென்ட் தெரேசாக்கு வந்திருக்கேன் நான். ஸோ இந்த எனர்ஜியை வந்து ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இப்போ தான் கிடைக்குது. தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட். அமேசிங் அமேசிங் எனர்ஜி. தேங்க்யூ எல்லாருக்கும். கேரளா வந்து நான் இன்ஜினியரிங் படித்த டைமில் என் கூட காலேஜில் நிறைய பேர் கேரளாலேருந்து வந்து என் கூட படித்தாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு திபுனினன் தாமஸ் மியூசிக் டைரக்டர் தெரியும்னு நினைக்கிறேன். அவர் என் கிளாஸ்மேட் தான். நாங்கள்லாம் ஒன்றா படித்தோம். ஏஆர்எம் படத்தோட மியூசிக் டைரக்டர் அவர். ஸோ அதனால் மலையாளம் ஃப்ரெண்ட்ஸு, அந்த மலையாளம் லாங்குவேஜ், இந்த ஃபுட்டு, இதெல்லாம் ரொம்ப வருஷமாக எனக்கு ரொம்ப க்ளோஸ் தான். ஸோ அதனால் எப்போவுமே புதுசாக வர ஃபீல் இருக்காது. இங்கே காலேஜ் வர போகிறோன்னு தான் கொஞ்சம் டென்ஷன் இருந்தது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸோட எனர்ஜி வந்து எப்போவுமே பயங்கரமாக இருக்கும் அது. ஸோ எப்படி இருக்கும் இந்த காலேஜ்னு பார்த்தேன். பட் கார்லேருந்து இறங்கினதுலேருந்தே ஸோ மச் ஆஃப் லவ் அண்ட் வார்ம். தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் அஸ். ஏன் இந்த படம் வந்து இங்கே காலேஜில் வந்து இந்த படத்தை பற்றி பேசணும், பராசக்தி பற்றினா, இந்த படம் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட பவர் என்ன அப்படின்னு சொல்கிறது தான் இந்த படம். ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பவர்ஃபுல், அவங்க நினச்சா என்ன லெவல் அச்சீவ் பண்ண முடியும், அண்ட் எவ்வளோ பெரிய ரெவல்யூஷனை க்ரியேட் பண்ண முடியும்னு சொல்கிறது தான் இந்த பராசக்தி. ஸோ அது இங்கே இவ்வளவு சக்தி இருக்கும்போது உங்கள்கிட்ட வந்து அதை நாங்கள் பேசணும்னு நினச்சோம். தட்ஸ் வை வி கேம் ஹியர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு மேலே படம் பற்றி நான் சொல்ல, நீங்கள் படம் பாருங்கள் உங்களோட ஃப்ரீ டைமில். யூ வில் லைக் இட். Jan 10th ரிலீஸ் ஆகுது. அண்ட் சூப்பர் டீம், மை டியர் பிரதர் அதர்வா. நான் இது வரைக்கும் பிரதர் ஸ்டோரி பண்ணதில்லை, அண்ணன் தம்பின்னு. நான் அண்ணன், அவர் தம்பி. ஸோ அப்படி ஒரு அண்ணன் தம்பி ஸ்டோரி பண்ணியிருக்கோம். அந்த பாண்டிங் இப்போயும் வந்துடுச்சு. அண்ட் ஸ்ரீலீலா, அவங்களோட டான்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும், பெர்ஃபார்மன்ஸ் பற்றியும் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. பட் இன்னும் ஒரு அமேசிங்கான பர்ஃபார்மன்ஸ், அவங்க ரத்னமாலாவாக பார்க்கணும்னா நீங்கள் டெஃபினட்டாக பராசக்தி பார்க்கலாம்.